வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சின்னஞ்சிறு கிளியோட 41வது எபிசோட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நாடகத்தோட ஆரம்பத்திலே நேத்து முடிவுல இந்து தீபா அவங்க 2 பேரும் கார்த்திகோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுல போய் அவங்க கார்த்திகோட அம்மா அப்பா நிறைய கண்டிஷன் போறாங்க. அது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு கார்த்திக் வீட்டுல இருந்து கிளம்பி வர்றாங்க. ஸோ வர்ற வழியில தீபாவோட வீட்டுக்கு வர்ற வழியிலே அவங்க ஏரியா மக்கள் எல்லாருமே தீபாவை ஒரு அசிங்கமா பாக்குறாங்க. இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போய் கல்யாணம் பண்ற லெவலுக்கு உனக்கு என்ன அவசரம்? அப்படி உன் அப்பாவும் உன் தங்கச்சியும் ஒண்ணு அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ஏரியால உள்ள எல்லாருமே தீபா மேல கோபமா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் தீபா காதுல இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுட்டு போங்கடி நீங்களும் உங்க வேலையாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது என் வாழ்க்கை என் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தீபா ஒரு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏரியா மக்களுக்கு பதில் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போற ஸ்டேஜ்ல தீபாவோட அப்பா வந்துடுறாரு. நீ ஏன் வீட்டுக்கு ஏன் வந்த? நீ தான் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டல, அப்புறம் எதுக்கு இப்போ இந்த வீட்டுக்கு வர்ற அப்படி சொல்லி தீபா அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா இந்து அவங்க அப்பாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி தீபாவை வீட்டுக்குள்ள கூட்டு போறதுக்கு வழி பண்றா. தீபாவும் அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் பண்ணது தப்பு தான், ஆனா எனக்கு கார்த்திக் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. அடுத்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெயந்தி இருக்கால. ஸோ ஜெயந்தி சித்ரா அப்புறம் அந்த நம்ம மொரட்டு பாய்ஸ் அப்புறம் ஜெயந்தி அம்மா எல்லாருமே சந்திக்கிறாங்க. என்ன சந்திக்கிறாங்க? நம்ம கருணாக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு பார்க்க போன இடத்துல கருணாக்கு பொண்ணை நம்ம இந்து கேன்சல் பண்ணி விட்டா. அதனால என்ன பண்றாங்க நம்ம மொரட்டு பாய்ஸ் எல்லாரும் ஜெயந்தியோட தங்கச்சிய கருணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ ஜெயந்தியோட அம்மாவை கூப்பிட்டு உங்க பொண்ணை கருணாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கறானுங்க. ஸோ சம்மதமான்னு கேட்டா பரவாயில்ல, நீங்க சம்மதம்னு சொல்லணும்னு சொல்லிட்டே பாத்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயத்துக்கு நீங்க ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க. ஜெயந்தி அம்மாவும் பெருசா ஒண்ணுமே சொல்லல. எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு அவங்க நம்ம மொரட்டு பாய்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் தலையாட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இந்து தீபா அவங்க அப்பா இவங்க 3 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதாவது கார்த்திக் வீட்டுல நிறைய கண்டிஷன் வச்சாங்க. நீங்க தீபாவை மறுபடி ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் எங்க குடும்ப மானம் போன மானம் திரும்ப வரும். அது எப்படா போன மானம் திரும்ப வரும்? அதுவும் கிராண்டா கல்யாணம் பண்ணணுமா? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்களே எப்படிதான் பொண்ணு வீட்டுக்காரனுங்களே உறிஞ்சுதான் அனுப்புவானுங்க போல, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் இந்த நாடகத்துல சொல்லுது. ஸோ இவங்களோட ஏழ்மை என்னன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எங்க வீட்டுக்கு பெரிய பெரிய விஐபிங்க எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க பெஸ்டா ஒரு விருந்து கொடுத்த மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தீபாவோட அப்பா கூட கொஞ்சம் யோசிக்கிறாரு, நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனா தீபா பெரிய இவ்வளாட்டம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எங்க வீட்டுல பண்ணிடுவாங்க, நாங்க சூப்பரா கிராண்டா பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகோட அம்மா அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபாவுக்கும் அவங்க அப்பா இந்த 3 பேருக்குள்ள ஒரு காரசாரமா போகுது. என்ன அப்படின்னா கடன் வாங்க சொல்றா தீபா. இந்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் கடன் வாங்குறது பிடிக்காது. ஆனா தீபாக்கு கடன் வாங்குறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதானே ஏதாச்சும் விஷயத்துல மாட்ட முடியும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இழுத்து விட முடியும் எக்ஸ்ட்ரா. அதனால கடன் வாங்குறத பத்தி சொல்றா. ஆனா தீபாவோட அப்பாவும் இந்துவும் சரி கடன்லாம் வாங்க மாட்டோம், நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம், அந்த சேர்த்து வச்சதுல உனக்கு கல்யாணம் பண்ணா போதும், அதுக்கு மேலலாம் எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல உள்ளதான் வந்தது. இந்துவும் கருணாவும் பாத்தீங்கன்னா மீட் பண்றாங்க. அதாவது நம்ம இந்துக்கு வேற வேலையே இல்லை, வண்டி ஓட்டுறது ஃபுல்லா கருணா வீட்டுக்கு மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வர்றாங்க. ஜெயந்தியோட தங்கச்சியை வண்டியில ஏத்திட்டு வருவாங்க. ஸோ அப்பவே ஜெயந்திட்ட சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு நீங்க யாரு? இந்த வீட்டுல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப முரடனுங்களாச்சே, ரொம்ப பெண்களை அடிமைப்படுத்துவானுங்களே, இந்த வீட்டுக்கு எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இது எங்க சொந்தக்காரங்க வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அதுக்கப்புறம் இந்துவும் கருணாவும் மீட் பண்றாங்க. ஸோ மீட் பண்ணும் போதே என்ன நடக்கு அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு கிளாஸ் ஆகுது. ஸோ எப்படியும் மோதல்ல முடிஞ்சா காதல்ல தானே போய் முடிஞ்சாகணும், அதுக்குதான் இப்போ மோதல் ஆரம்பிக்குது. ஸோ போக போக பாத்தீங்க அப்படின்னா இது கண்டினியூவா லவ் ஆயிரும் நம்ம நம்பலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.